கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரர்களே, நாம் வாரந்தோறும் ஆதியாகமத்தின் தொடர்ச்சியான ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை ஏற்படுத்தின அந்த நாட்டிலே, அதாவது கிமு 2081 அந்த தேசத்தில் வசித்து வந்த புறையினத்தார் பற்றிய அட்டவணை ஒன்றை நாம் கவனிக்க தொடங்கினோம். அதில் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் 10 புறையினத்தார் பெயர்கள் அட்டவணையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கேனியரும், கெனீசியரும், கத்மோனியரும், ஏத்தியரும், பெரிசியரும், இந்த 5 இனத்தாரை பற்றி கடந்த வாரத்தில் நம்ம ஆராய்ச்சி செய்து முடித்தோம். இன்றைய நாளில் நாம் அதை தொடர்ந்து வருகிற ரெப்பாமியர், எமோரியர், கானானியர், கிர்காசியர், எபூசியர் என்பவருடைய வரலாற்றை பற்றி நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கவிருக்கின்றோம். இதெல்லாம் எதற்கு பார்க்க வேண்டும்? வசனத்தை மேம்போக்காக படித்து கொண்டு போனால் நமக்கு இந்த வசனத்தில் வேறு ஒன்றுவது கடினமாக இருக்கும். அப்போ இதை பற்றிய கருத்துக்களை நம்ம மனதில் வைத்துக் கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் மற்றவர்களிடத்தில் நாம் பேசும்போது ஏற்ற வேளையில் இந்த காரியங்களை உணர்த்துவார். நான் வாழ்க்கை அனுபவத்தில் சொல்லுகிறேன். எல்லாவற்றையும் நீங்கள் மனதுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஆனால் இங்கே கவனித்துக் கொண்டிருந்தால் போதும். மன ஒருமைப்பாட்டோடு இங்கே கவனித்துக் கொண்டிருக்கும் போது இந்த வசனத்தை மறுபடியும் எடுத்து யார்கிட்டமா சொல்லும் போதோ அல்லது நீங்கள் எடுத்து படிக்கும் போதோ உங்களுக்கு தன்னாலே ஞாபகத்துக்கு வரும். அப்படித்தான் நம்முடைய மைண்டை செட் பண்ணியிருக்கார் கர்த்தர். ஒரு முறை கற்றுக்கொண்ட விஷயம், ஒரு முறை மனதில் பதிந்த விஷயம் இருக்கும். எப்போ அது தேவையோ அப்போ அது வெளியில் வரும். வெளியில் நமக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனாக்கா நம்முடைய மனம் அற்புதமான சக்தியுடையது. நமக்கு போதிக்கப்படுகிற, நமக்கு சொல்லப்படுகிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் அது நன்மையானாலும் தீமையானாலும் ஆழமாய் பதிய வைக்கும். தேவையான இடத்துல அது வெளியேறும். அதனால நம்ம இதை கவனித்து பார்ப்போம். இங்கே நாம் அடுத்து பார்க்க போகிறது ரெப்பாயிமர். இவங்க கானானில் வசித்து வந்த பழங்குடிகளான வலிமை மிகுந்த ராட்சதர்களாக இருந்தார்கள். இவர்கள் யோர்தானுக்கு அப்பால் கானானிய பகுதிகளில் வசித்து வந்தார்கள். 7 அடியிலிருந்து 10 அடி உயரம் வரை இருப்பார்கள் ராட்சத பிறவியானவர்கள் ரெப்பாயிமர். யோசுவா, காலேபு மற்றும் 10 வேவுகாரர்கள் எல்லோரும் அங்கே சென்றார்கள் இல்லையா? அப்போ இவங்களெல்லாம் பார்த்துட்டு தான் பயந்து போயிட்டாங்க. அவங்கள பார்க்கும்போது நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். அவர்கள் பார்வையில் மட்டும் இல்லை, எங்கள் பார்வையிலேயே நாங்கள் வெட்டுக்கிளிகளை மாதிரி தான் இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த வேவுகாரர்கள் அப்படிப்பட்ட ராட்சதர்கள். உயரம் குறைந்தபட்சம் 7 அடி இருக்குமா, அதிகபட்சம் 10 அடி இருக்குமா. அப்போ இவங்களாம் போய் நிற்கும் போது இப்படி தான் பார்க்கணும் இல்லையா? அண்ணாந்து பார்க்கணும். அப்போ அவங்கள பார்க்கும்போது நாங்களாம் வெட்டுக்கிளிகள் மாதிரி இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அந்த ரெப்பாயிமர் அங்கே எப்படி வந்தார்கள் என்று பார்க்கும்போது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை ஏற்கனவே பார்த்தோம்னா, கெதர்லா கோமேர் போய் சண்டை போட போனான் இல்லையா? அந்த இதில் பார்க்கும்போது 5ஆம் வசனத்தில் 14ஆம் வருஷத்தில் கெதர்லா கோமேரும் அவனுடைய கூடி இந்த ராஜாக்களும் அசரத் கர்னாயிமில் இருந்த ரெப்பாயிமரையும், காமில் இருந்த சுசிமியரையும், சாவே கிரியாத்தமில் இருந்த ஏமியரையும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ரெப்பாயிமர் எப்பவே இருந்திருக்கிறாங்க. கெதர்லா கோமேர் ராஜா போராட வந்தான் இல்லையா? அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க அங்கே. அப்போ அடுத்து பார்க்கும்போது பிற்கால வரலாற்றை பார்க்கும்போது உபாகமம் 3ஆவது அதிகாரம் 11ஆவது வசனம். உபாகமம் 3:11. 3:11 பார்க்கும்போது, மீந்திருந்த ராட்சதரில் பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவன் மாத்திரம் தப்பி இருந்தான். இரும்பினால் செய்த அவனுடைய கட்டில் மனிதனுடைய கைமூலத்தின்படியே 9 முழ நீளமும் 4 முழ அகலமுமாய் இருந்தது. அது அம்மோன் புத்தருடைய ரப்பா பட்டணத்தில் இருக்கிறது. இந்த புத்தகத்தை எழுதின காலத்தில் இருந்திருக்குதுங்க. அவனுடைய கட்டில் எப்படி இருந்துச்சான்? 9 முழ நீளம். ஒரு முழம்னா எவ்வளவு? 1.5 அடி. அப்போ 9 முழம்னாக்கி எவ்வளவு? 9 9 9 4 13 அடி நீளம். மட்டும் 13 அடியும் அந்த கட்டில். அப்படின்னா அவன் 10-11 அடி உயரம் இருப்பான். அதான் அர்த்தம். நீளம் 13 அடி, அகலம் எவ்வளவு? 4 முழம். 4 முழம்னா எவ்வளோ அகலம்?
4 4 4 2 6 அடி அகலம். அப்போ அவ்வளோ டார்ஜான் மாதிரி பயில்வான் இருந்திருக்கான். 6 அடி அகலத்துக்கு கட்டில் 13 அடி நீளத்துக்கு இருந்திருக்குது. அவ்வளோ பெரிய ஆள் அவன். யார்? பாசான் ராஜா. அவன் வந்து இந்த ரெப்பாயிமரை சேர்ந்தவன். மீந்திருந்த ராட்சதரில் பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவன் மாத்திரம் தப்பி இருந்தான். இரும்பினால் செய்தனுடைய கட்டில் மனிதனுடைய கைமுழத்தின்படியே 9 முழ நீளமும் 4 முழ அகலமாய் இருந்தது. பிரியமானவர்களே, அவ்வளவு பெரிய ராட்சத கூட்டமாக இவர்கள் இருந்தார்கள். இவருடைய மற்ற பெயர்கள் என்னன்னு பார்க்கும்போது, மலைப்பகுதியில் குறிப்பிட்ட கானானிய பிரிவின் சொல்லும்போது அனாக்கிம் என்று சொன்னார்கள். இவர்களுக்கு ரெப்பாயிம் இருக்கு, இன்னொரு பேர் வந்து அனாக்கிம். அதே மாதிரி மோவாபிய மக்கள் வந்து இவர்களை எப்படி அழைத்தார்கள் என்றால் ஏமிம் என்று அழைத்தார்கள். அம்மோனியர்கள் வந்து இவரை எப்படி அழைத்தார்கள்? சசோஹிம் என்று அழைத்தார்கள். இப்படி ஒவ்வொரு மொழியில இருக்கக்கூடிய பெயர்களும் இங்கே சொல்லப்படுகிறது. ஆக இந்த ரெப்பாயிமர் என்பவர் 7 அடி, குறைந்தது 7 அடியும் அதிகபட்சம் 10 அடி உயரம் உள்ள ராட்சத பிரிவுகளாக இருந்தார்கள். அவர்கள் வந்து அந்த தேசத்திலே பரவி இருந்தார்கள். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் கர்த்தரால் அந்த பிரச்சனையை மேற்கொண்டு ஜெயிக்க முடியும். அதற்கு இவர்கள் ஒரு பெரிய உதாரணம். ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் நிச்சயமாக அவருடைய சுயபலத்திலே அவர்களை ஜெயிக்க முடியாது. எவ்வளவோ பலம் வாய்ந்தவர்கள் அந்த மக்கள். அப்ப தேவன் நினைத்ததுனாலே ரெப்பாயிமரையும் மக்கள் எதிர்கொண்டு வெல்ல முடிந்தது. யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் வெல்ல முடிந்தது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நாம கர்த்தருக்கென்று வழிகளை ஒப்புவித்து வாழ்கின்ற போது அந்த பிரச்சனைகளை இந்த ராட்சதர்கள் நிச்சயமாக ஒழிந்து போவார்கள். ஏன்னாக்கும் யுத்தம் வந்து நம்முடையதல்ல, கர்த்தருடையது. நம்ம செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்க வேண்டும். அதை நாம் செய்தால் போதும். நமக்காக கர்த்தர் போராடுவார். யுத்தம் வந்து யாருடையது? கர்த்தருடையது, நம்முடையதல்ல யுத்தம். இந்த உலகத்திலே நம்மால் சகிக்க முடியாத அல்லது நம்மால் போரிட்டு ஜெயிக்க முடியாத எத்தனை பிரச்சனைகள் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து நமக்கு உண்மையான விடுதலை வேண்டும் என்றால் அந்த பிரச்சனைகளை நாம் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அந்த பிரச்சனையை எவ்வளவு பிரச்சனை பார்த்து மலைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. மாறாக நம்முடைய கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்று பிரச்சனைகிட்ட சொல்லணும். அதான் வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி. பிரச்சனையை பார்த்து மனம் கசந்து மனம் குமைந்து போகிறார்கள் பலர். ஆனால் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நம்முடைய தேவனை விட பெரியதல்ல. நாம் அந்த பிரச்சனையை தேவனிடத்தில் ஒப்புவித்து விட்டு அவருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கும்போது அந்த பிரச்சனையை சுலபமாய் தீர்த்து விடுவார் கர்த்தர். இந்த அடிப்படையான விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இதுக்கு ரெப்பாயிமியர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய ராட்சதர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த ராட்சதர்களையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமையை யோசுவாவுக்கும் அவரோடு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் தேவன் முடிவுக்கு கொண்டு வர முடியும். எப்பொழுது? அவருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கின்ற போது. அடுத்ததாக எமோரியர் வந்து ஒரு வலிமை மிக்கவர்கள். இவர்களும் ஒரு வலிமை மிக்க செமிட்டிக் இனம் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் வந்து நாடோடிகளாக இருந்து பின்னர் நகரவாசிகள் ஆனவர்கள். இடம் விட்டு இடம் பெயர்ந்து கொண்டே இருப்பதான் இவருடைய வேலை. யாருக்கு? எமோரியர்களுக்கு. பின்னாடி சொல்றாரு எமோரிய அக்கிரமம் இன்னும் நிறைவாகல என்று சொல்லிட்டு எமோரியர் எப்போ அதிகமாக அக்கிரமம் பண்ண ஆரம்பிச்சாங்க? நாடோடி வாழ்க்கை வாழ்ந்த போது அல்ல, ஒரு இடத்துல செட்டில் ஆனாங்க இல்லையா, அப்போ தான் வந்து அவர்களுடைய அக்கிரமம் அதிகமாச்சு. கிமு 2000 1600 வரைக்கும் சீரியாவிலையும் கானான்லையும் இவர்கள் ஆதிக்கம் செலுத்தினார்கள். சீரியா அதுக்கு வடக்க இருக்கிற நாடு, இஸ்ரேலுக்கு வடக்க இருக்கிற நாடு. அப்புறம் கானான்னா இஸ்ரேல் நாடு. இந்த ரெண்டுலையுமே எமோரியர்கள் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்தார்கள். எப்போ இருந்து எது வரைக்கும்? கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் 1200 வருஷம் வரைக்கும், 400 வருடங்களாக. இவர்கள் வந்து எப்ரோன், ஹெஸ்போன் முதலிய முக்கிய நகரங்களை உருவாக்கினார்கள். அந்த நகர அரசாட்சிகளை உருவாக்கினார்கள். இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, நகராட்சின்னு சொல்றாங்க இல்லையா, திண்டுக்கல் நகராட்சி, சின்னாலப்பட்டி பேரூராட்சிங்கிறாங்க. அது என்னைக்கோ நகராட்சி ஆயிருக்க வேண்டியது, எல்லாம் அங்கே இருக்கிற ஆளுகள்னால தான் அது இன்னும் நகராட்சி ஆகாமல் இருக்குது. ஒரு கொடைக்கானல் நகராட்சி அப்படிங்கிறாங்க. அப்போ நகராட்சி அப்படின்னாக்கா அங்கே வந்து அந்த அளவுக்கு நாகரிகம் அடைந்திருக்கிறாங்கன்னு சரியா இருக்கும். அப்புறம் நகராட்சிக்கு அப்புறம் பெருநகராட்சி, எது கார்பரேஷன் சொல்கிறாங்க. இப்போ
மாநகராட்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை சொல்கிறாங்க. அது இன்னும் வளர்ந்தது. அதுக்கு மேலே அப்புறம் மெட்ரோபாலிட்டன் இருக்குது, அப்புறம் காஸ்மோபாலிட்டன் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. பெங்களூர்லாம் வந்து காஸ்மோபாலிட்டன் சிட்டின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த காலத்திலேயே எப்ரோன் ஹெஸ்போன் என்ற நகர ஆட்சிகளை கட்டியிருக்க, நகர ஆட்சி செலுத்தக்கூடிய அளவிற்கு நாகரிகமான பட்டணங்களை அவர்கள் கட்டியிருந்தார்கள். அவர்களும் வந்து முதல்ல நாடோடியாக இருந்து அப்புறம் நகரவாசிகளானவர்கள் தான். இவர்கள் வந்து தேவனுடைய பொறுமைக்கு ஒரு சான்றாக இருக்கிறார்கள். இவர்கள் வந்து அக்கிரமம் செய்து அழிந்து போனது தேவனுடைய சித்தம் அல்ல. மாறா அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் தான் தேவனுடைய சித்தம். ஆனால் இவர்கள் வந்து அக்கிரமத்தை தொடர்ச்சியாக நிலை நின்றபடியினாலே அவர்களை அழிக்க தீர்மானித்தார். பிரியமானவர்களே, தேவன் ஒரு அளவுக்கு பொறுமையாக இருப்பார். தாமதிக்கிறார் என்று சில நிலைப்படி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாக இருப்பதில்லை. மாறாக ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று திரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அதே பொறுமை அவர் எமோரிடம் காண்பித்தார். எமோருடைய அக்கிரமம் நிறைவடையல அப்படிங்கிறார். அப்போ எமோருடைய அக்கிரமம் நிறைவடையும் போது அவர்களுக்கு அழிவு வரும் அப்படிங்கிறார். இந்த நாட்டிலே அதே காரியங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசுலையும் சரி, மாநில அரசுலையும் சரி, கிறிஸ்தவத்துக்கு எதிரான நிகழ்வுகள் நடக்கும் போதெல்லாம் கர்த்தர் பொறுமையாக இருக்கிறார். இவருடைய அக்கிரமம் ஒன்று நிறைவடையணும், இல்லாட்டி அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவர்களாக வந்து சேரணும். அதற்காக பொறுமையாக இருக்கிறார். ஆனால் அந்த நீடிய பொறுமை சார்ந்தத்தை மக்கள் வந்து அசட்டை செய்கிறார்கள். அதான் பெரிய பரிதாபம் உலகத்தில். இந்த எமோரியர்கள் மாதிரியே இந்த எமோரியர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, அங்கே யோர்தானுடைய கிழக்கு பகுதியில், யோர்தானுக்கு கிழக்கு பகுதியில் இருந்த நாட்டிலே அவர்கள் வசித்தார்கள். அந்த எமோரியர்களெல்லாம் துரத்தி விட்டு யோசுவா வந்து அங்கே காத் கோத்திரம், ரூபன் கோத்திரம், மனாசே கோத்திரம், இந்த 3 கோத்திரங்களை அங்கே குடி வைத்தார். நம்ம மேப்பில் பார்த்தா தெரியும். அந்த நம்பர் படி பார்க்கும்போது காத் கோத்திரக்குரிய நம்பர் அங்கே இருக்கும், ரூபனுக்குரிய நம்பர் இருக்கும், மனாசேக்குரிய நம்பர் இருக்கும். அதாவது யோர்தானுக்கு கிழக்கு புறத்தில், யோர்தானுக்கு மேற்கு புறத்தில் இருப்பது மற்ற 9 கோத்திரங்கள் இருந்தது. கிழக்கு புறத்தில் வந்து 3 கோத்திரத்தார். அவங்களே சொல்லிட்டாங்க வாலண்டியராக, நாங்கள் இந்த பக்கமே குடியிருந்துக்கிறோம், நாங்கள் யோர்தான் தாண்டி வரல அப்படின்னு சொன்னதுனால அந்த பக்கமே குடி வைத்து விட்டார். அடுத்ததாக பார்க்கும்போது கானானியர், 8வது கானானியர். இவர்கள் வந்து அந்த இஸ்ரேலுடைய தெற்கு கீழ்ப்பகுதி, தெற்கு பகுதியிலே வாழ்ந்தவர்கள். லெவன்ட் என்று சொல்கிறார் அந்த பகுதியை. இவர்கள் வந்து நோவாவின் மகனான காம், காமின் மகனான கானான், அந்த கானானுடைய சந்ததி தான் கானானியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நோவானுடைய ஒரு மகன் காம் இல்லையா, காம் சேம் யாப்பேத்னு 3 பேர் இருக்காங்க இல்லையா, அதில் காமனுடைய மகன் ஒரு மகன் பேரு கானான். அந்த கானானுடைய சந்ததியார் தான் கானானியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்களும் ஒரு செமிட்டிக் பழங்குடியினர் தான். இவர்கள் நகர அரசாங்கங்களை நிர்மாணித்தார்கள். தொடர்ந்த நாடோடிகளாக இருந்தார்கள். ஆனால் பிறகு செட்டில் ஆகி நகர அரசாட்சிகளை நியமித்தார்கள். இவர்கள் வந்து வர்த்தகம் செய்தார்கள். பாகால் வணக்கம் இவர்களே ரொம்ப தாராளமாக இருந்தது. அதோடு கூட என்ன செய்கிறாங்க, புறதெய்வ வழிபாடுகள் நிறைய செஞ்சாங்க. எந்த அளவுக்குனாக்கா, தன்னுடைய குழந்தைகளை பாகால் தெய்வத்துக்கும் மோளேகு தெய்வத்திற்கும் நேர்ந்து கொண்டு அந்த குழந்தைகளை பலியிடுவார்கள். மோளேகென்று பெரிய வெண்கல சிலை வைத்திருப்பார்கள். அந்த வெண்கல சிலைக்கு கீழே நெருப்பு மூட்டுவார்கள். அப்போ அந்த வெண்கலம் முகம் அப்படியே தகதகன்னு நெருப்பு கங்கு மாதிரியே இருக்கும். அப்போ அந்த பாகால் வந்து இப்படி கையை நீட்டிக்கிட்டு இருக்கும். என்ன செய்வாங்க, பூசாரிகள் வந்து பக்கத்தில் ஒரு ஏணி வச்சுருப்பாங்க. இந்த நேர்ந்துக்கிட்ட குழந்தை இருக்க, பச்சை குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தைய தூக்கிமா அந்த பூசாரி, நான் வந்து பாகாலுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் நேர்ந்துக்கிட்ட குழந்தைகளை எடுத்துக்கொண்டு என்ன செய்வாங்களா, அந்த கை இப்படி நீட்டிட்டு இருக்கும் இல்லையா, நல்ல பெரிய கையாவில் இருக்கும், சிலை உயரமான சிலையாக இருக்கும். அப்போ கை வந்து பெரிய தட்டு மாதிரியே இருக்கும், அப்படியே தகதகன்னு கங்கு மாதிரி இருக்கும். வெண்கலங்கிற போது வெண்கலம் நல்லா சூடாகும் போது எப்படி இருக்கும், அப்படியே பளபளன்னு அப்படியே நெருப்பு கங்கு மாதிரியே இருக்கும் இல்லையா. அதை கொண்டு போய் என்ன செய்வாங்க, அந்த பூசாரியை கொண்டு போய் அந்த குழந்தைய வச்சுட்டு போயிடுவாங்க. எப்படி இருக்கும் அந்த குழந்தை, ஒரு நிமிஷத்தில் சாம்பல் ஆயிடும். குழந்தைகளை நான் பலியிடுற பழக்கம் ரொம்ப மோசமான பழக்கம். அந்த பழக்கம் வந்து கானானியத்தில் இருந்தது. இதெல்லாம் கர்த்தர் வெறுத்தார். அன்னைக்கு அவரை பார்க்க போகும்போது, மருமனை பார்க்க போகும்போது அவர்கிட்ட இந்த பேச்சு வந்தது. இந்த பாலஸ்தீனத்தில் ஏன் இந்த யுத்தம் நடந்துருக்கு, தேவன் வந்து அவர்களுக்கு இஸ்ரேல் தேசத்தை தேவன் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு என்று கொடுத்து விட்டார். அதில் போய் மற்ற நுழையிறதே அநியாயம். இதே முஸ்லீம்கள் என்ன செய்யணும், உள்ளுக்கு போய் அங்கே போய் ஆக்கிரமிச்சுட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டான்.
தேவாலயம் இந்த இடத்துல ஒரு மசூதியை கட்டி வச்சிருக்கான். நம்ம வீட்டில் வந்து இன்னொருத்த வந்து உட்காந்துக்கிட்டு அவன் இஷ்டப்படி செஞ்சுக்கிட்டு தான் நம்ம விடுவோமா? அதே தான் நாட்டுக்கும். சரி, அப்போ அவங்களும் ஒரு காலத்தில் அந்த இடத்துல போய் என்கரேஜ் பண்ணவங்க தானே அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு அவர்கிட்ட வந்து. அவங்களும் ஒரு காலத்தில் என்கரேஜ் பண்ணாங்க தான். ஆனாக்க ஆண்டவர் அதை அவர்களுக்கு கொடுத்துருந்தார், அதனால என்கரேஜ் பண்ணாங்க. அங்கே இருந்த மக்கள் வந்து தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அதனால அவர்கள் ஒழித்து கட்ட தேவன் தீர்மானித்தார். அது தேவனுடைய தீர்மானம். நீங்க வந்து பைபிளை நம்புறதில்ல. யாருமே இந்த உலகத்து மக்கள் என்ன செய்யறதில்ல, பைபிளை நம்புறதில்ல. அதனாலதான் இந்த மாதிரி பேரழிவுகள் நடந்துட்டு இருக்குது. உலகத்தில் இருக்க எல்லாருமே பைபிளை நம்பி ஆகணும், பைபிளை போட்டிருக்க விஷயங்களை ஏற்றுக்கிட்டாகணும். அதுக்கு தான் இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பைபிளும் ஏதோ ஒரு காலத்தில் ஒரு மனுஷன் எழுதி வச்ச புஸ்தகம் அப்படிங்கிற என்ன நிறைய பேர்த்துட்டே இருக்கு. கிடையாது. எல்லா புஸ்தகங்களும் எங்கே எழுதப்பட்டது? உலகத்தில் எழுதப்பட்டது. ஆனால் பைபிள் மாத்திரம் எங்கே எழுதப்பட்டது? பரலோகத்தில் எழுதப்பட்டது. ஏன்? எழுதின மனிதர்கள் இந்த உலகத்தை சேர்ந்த மனிதர்கள் தான். இருந்தாலும் எழுதினர்கள் எதை எழுதினார்கள்? தங்களுக்கு தோன்றியதான் எழுதினார்களா? இல்லை. தேவன் என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் எழுதினார்கள். 2 தீமோத்தேயு 3:14 வாசிக்கிறோம் இல்லையா? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேரனாகவும் எந்த நற்கரியை செய்ய தகுதியில் நிற்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கு பிரயோஜனம் இல்லாத இருக்கிறது. ஏற்றுக்கிறதா ஏற்றுக்கோ, இல்லாட்டி அழிஞ்சு போ. நம்ம என்ன செய்யறது? அதுக்கு அது முதல் உபதேசிக்கும். உபதேசம் ஏற்றுக்கொண்டா நல்லது. உபதேசத்துக்கும் சீர்திருத்த பண்ணும். ஆனால் அதை ஏற்றுக்கலங்க போது, உபதேசம் ஏற்றுக்கலங்க போது கண்டிக்கும், கண்டிச்சு நீதியை படிப்பிக்கும். இந்த 4 விஷயங்களுமே வேத வாக்கியங்கள் செய்யுது. இந்த விஷயத்தை இந்த உலகத்தில் வேற எந்த புத்தகமும் செய்வது கிடையாது. அதான் பைபிளுக்கும் மற்ற புத்தகங்களுக்கு இடையில உள்ள பெரிய வித்தியாசம். நல்லா யோசிச்சு பாருங்க. பைபிளை எவ்வளவு படிச்சாலும் திகட்டாது. எத்தனை தான் படிச்சாலும் நமக்கு புதிய புதிய கருத்துக்களை ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். எத்தனை தடவை படிச்சாலும் படிச்சு முடிச்சது மாதிரியே இருக்காது பைபிள். அதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. எத்தனை தடவை படிச்சு முடிச்சாலும் படிச்சு முடிச்சது மாதிரி இருக்காது பைபிள். திருப்பி திருப்பி படிக்கணுங்கிற ஆசை வந்துக்கிட்டு தான் இருக்கும். பிரியமானவர்களே, தேவனுடைய புத்தகம் வந்து சொல்லுகிறது அங்கே அந்த தேசத்தை முழுவதையும், எர்மோன் மலையிலிருந்து இதுமேயா வரைக்கும், யோர்தான் நதிக்கு கிழக்கையும் யோர்தான் நதிக்கு மேற்கையும் உள்ள எல்லா பிரதேசத்தையும் யாருக்கு மட்டும் தான் கொடுத்திருந்தார்? இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரம் தான் கொடுத்திருந்தார். இதுல போய் இன்னொருத்தரை போய் நுழையிறதுக்கு உரிமை கிடையாது. இன்னொருத்தர் போய் நுழையிறதுனால இத்தனை பிரச்சனையே வர்றது. அப்ப அந்த மக்கள் வந்து தேவனுக்கு ஏற்றபடியாக வாழவில்லை. அங்க இருந்த 10 புறயினத்தார். அதனால அந்த மக்களை ஒழித்து விட்டு தன்னுடைய சித்தப்படி வாழ்கின்ற இஸ்ரவேலர்களை அங்கே குடியிருக்க வைக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். ஆனால் இந்த மக்களும் அக்கிரமம் செய்த போது, இந்த மக்களும் தேவனை விட்டு பிரிந்த போது என்ன செய்தார்? அதே புறயினத்தார் வந்து இவர்கள் அடித்து போட்டு நொறுக்கினார்கள். அதுவும் நடந்தது இல்லையா? சீரியா தேசத்தார் வந்து என்ன செய்தார்கள்? இஸ்ரேல் நாடுகள் முழுவதையும் அடிமைப்படுத்திக் கொண்டு சென்றார்கள். யூதேய நாட்டை பாபிலோன் போய் அடிமைப்படுத்திக் கொண்டு சென்றார். எல்லாமே நடந்துச்சு. ஏன்னா தேவன் ஒரு நம்பிக்கையில தான் செய்யறாரு. அந்த நம்பிக்கைக்கு விரோதமாக மக்கள் போகின்ற போது அவர்களையும் தண்டிக்கிறார். அடுத்து பார்க்கும்போது கிமு 16 to 12 நூற்றாண்டுகளில் எகிப்தின் செல்வாக்கில் இந்த கானானியர்கள் இருந்தார்கள். கிறிஸ்துவுக்கு முன்னாடி 1500 வருஷத்திலிருந்து 1200 வருஷத்து வரைக்கும், அது ஒரு 400 வருஷம். அப்போ வந்து இவர்கள் வந்து எகிப்தின் செல்வாக்கில் இருந்தார்கள். அடுத்ததாக கிர்காசியர்கள். ஆதியாகமம் 10 15 to 18 பார்க்கும்போது இந்த கிர்காசியர்களை பற்றி சொல்றது 1 நாளாகமம் 1 13 to 16 சொல்லுது. உபாகமம் 7 to 7 சொல்லுது. யோசுவா 3:1 சொல்லுது. இது ரெண்டுலையுமே வித்தியாசம் என்னன்னு பார்க்கும்போது, இங்கே நம்ம வாசிச்சோம் இல்லையா, கேனியரும் கெனீசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமரும் எமோரியரும் கானாக்கியனியரும் கிர்காசியரும் எபூசியரும் 10 இனங்கள் சொல்லப்படுது இல்லையா. ஆனால் உபாகமம் 7:1 பாருங்களேன். உபாகமம் 7:1 இது ரொம்ப முக்கியமான விஷயம் பிரியமானவர்களே. உபாகமம் 7:1 நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனைய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி
உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதியில உனக்கு முன்பாக துரத்தி. உபாமத்தில் இது ஆதியாகத்தில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? 10 பிரஜாதிகள் இருந்தாலும் சொல்லி பார்த்துட்டு இருக்கிறோம். இங்க 7 பிரஜாதிகளை துரத்தின்னு போட்டிருக்குது. அப்ப அது முரண்பாடு தானே, நிச்சயமாகவே முரண்பாடு தான். ஏன்னா அங்க 10 புறையின மக்களை பற்றி சொன்னது. ஆனா இங்க கேனியரையும், கெனிசியரையும், கிர்காசியரையும் சொல்லல, 3 பேர்த்த சொல்லல. அதே மாதிரி யோசுவா 3:10 இங்க பாரு, இந்தமா சரி உட்கார், அப்போஸ்தலரை அடிக்க வைங்க, மேல அடிக்க வைங்க, அங்கே உட்கார் பேசாம போய். உன்னை புஸ்தகம் வைக்க சொன்னா உட்காரணும் பேசாம. யோசுவா 3:10 அதுல பாருங்களேன். யோசுவா 3:10 பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதையும் எண்ணி பாருங்க. அவர் கானானியரையும், ஏத்தியரையும், ஏவியரையும், பெரிசியரையும், கிர்காசியரையும், எமோரியரையும், எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார். இங்கே என்ன செய்யல? அந்த 3 இனங்கள் வரவில்லை. எது? கேனியர், கெனீசியர், இந்த கேனியர், கெனீசியர், அப்புறம் யாரு? இந்த கிர்காசியர், கத்மோனியர். 3 இனங்கள் வரவில்லை, 7 இனங்கள் தான் இங்கேயும் சொல்றாங்க. இது ஏன் இந்த முரண்பாடு இருக்குது அப்படி பார்க்கும்போது, இந்த 7 இனங்கள் இருக்க கெனீசியர், கேனியர், கெனீசியர், கத்மோனியர், இந்த 3 இனங்கள் என்ன செய்துட்டு பிற்காலத்தில், அதாவது மோசே முதல்ல ஆதியாகமத்தை எழுதுகிற போது இந்த 10 இனங்கள் ஒன்றாக இருந்தது, 10 இனங்கள் இருந்தது. ஆனால் யோசுவாவின் காலத்திலே வந்த போது இந்த 10 இனங்களும், இந்த 10 இனங்கள், இந்த 3 இனங்கள் மாத்திரம், கேனியர், கெனீசியர், கத்மோனியர், இந்த 3 இனங்கள் மாத்திரம் மற்ற இனங்களோடு ஒன்று கலந்து விட்டது. அதனால அவர்கள் தனியாக சொல்லல. 7 விதமான புறஜாதியர் நம்ம துரத்துவேன்னு சொல்றார். ஆனா தொடக்கத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க? 10 விதமான புறையினத்தார் இருந்தார்கள் அங்கே. அதனால ஆதியாகமத்தில் இந்த 10 விதமான பேர் சொல்லப்படுகிறது. பின்னாடி அந்த 3 பேர் மாத்திரம் இவர்களோடு கலந்து விட்டதனாலே அவருடைய பேர் குறிப்பிடப்படவில்லை. ஏன்னா இதை இப்போ எடுத்துக்கிட்டு தேவ நம்பிக்கை இல்லாத மனிதர்கள், பைபிளை கிண்டல் பண்ற மக்கள் என்ன சொல்லுவாங்க? ஏன்னா ஒரு இடத்துல 10 பேர் போய் போட்டிருக்கான், இன்னொரு இடத்துல 7 பேர் போட்டிருக்கான், உங்க சர்வீஸ்க்கு மாத்துவீங்களா அப்படின்னு வரலாறு தெரியாம பேசுவாங்க. ஆனா நம்ம வரலாற்று ஆதாரங்களோடு பேச வேண்டும். முதல்ல ஆதியாகமத்தில் எழுதின போது, மோசே எழுதின போது இந்த 10 விதமான மக்கள் இங்கே இருந்தார்கள். ஆனால் உபாகமம் எழுத வருகின்ற போது, யோசுவாவின் காலத்திலே பார்த்த போது, இந்த 10 விதமான மக்கள் 7 விதமான மக்களாக குறைந்து விட்டார்கள். அந்த கேனியர், கெனீசியர், கத்மோனியர், இந்த 3 பேர் என்ன செய்துட்டாங்க? மற்ற இனங்களோடு ஒன்று கலந்து விட்டார்கள். அங்கே அவர்கள் தனியாக குறிப்பிடப்பட முடியவில்லை. அதனால தான் 7 இனம் மட்டும் சொல்லப்படுது. இது நம்ம முக்கியமாக பார்க்கணும் இந்த மாதிரி காரியங்களை. அடுத்து நம்ம பார்க்கும்போது கடைசியாக எபூசியர்கள். இது ரொம்ப முக்கியமான இனம், எபூசியர்கள். ஏன்னு சொல்லுங்க? ஆபிரகாமின் காலம் முதல் தாவீதின் காலம் வரை எருசலேம் மற்றும் சுற்றுப்பகுதியை வாழ்ந்து வந்த மக்கள் எபூசியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். எருசலேமுடைய பழைய பெயர் என்ன? எபூஸ். எபேசு இல்ல, எபேசு வேற. அங்க போயிடாதீங்க, அது எங்க இருக்குது? கிரேக்கத்துக்கு பக்கத்தில் இருக்கு எபேசு. இங்க நான் சொல்றது எபூஸ். எபூஸ்ங்கிறது எருசலேமுடைய பழைய பெயர். அங்க எபூசியர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அந்த எபூசியர்கள் கிமு 1003 தாவீது அந்த நகரத்தை கைப்பற்றும் வரை அங்கே வாழ்ந்து வந்தார்கள். யோர்தானுக்கு மேற்கே உள்ள மலைநாட்டு பகுதி, அது ஒலிவ மலை இருக்கிறது. ஒலிவ மலை அடிவாரத்தில் தான் எருசலேம் இருக்கிறது. எருசலேமுடைய பழைய பெயர் தான் எபூஸ். அந்த இடத்துல எல்லாம் எபூசியர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆதியா 2 சாமுவேல் 24 18-25 நமக்கு ஒரு ஆதார வசனம் இருக்குது. 2 சாமுவேல் 24 18-25.
2 சாமுவேல் 24 18 to 25. அங்கே அன்றைய தினம்னாக்கா தேவன் அங்கே எருசலேமை அழிக்க தேவதூதனை அனுப்பினார். எதனாலனாக்கா அவன் மக்கள் தொகை கணக்கெடுத்தார் தாவீது. அது தேவனுக்கு பிடிக்கவில்லை. நீ எதுக்கு மக்கள் தொகையை கணக்கெடுக்கிற, மக்கள் தொகை பெருகட்டும், அதான் என்னுடைய சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மக்கள் தொகை கணக்கெடுத்ததற்காக அங்கே 3 ஆப்ஷனை கூறுவார், என்ன விதமான தண்டனை வேணும்னு சொல்லிட்டு. அப்போ 3 காரியங்களை வைக்கிறேன். உம்முடைய தேசத்தில் 7 வருஷம் பஞ்சம் வரணும், அல்லது 3 மாதம் உடைய சத்துருக்களை பின்தொடர வேண்டும், அல்லது தேசத்தில் 3 நாள் கொள்ளை நோய் உண்டாகும். இந்த 3ல் எதை தேர்ந்தெடுக்கிற அப்படின்னு 3 நாள் கொள்ளை நோய் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறான். அந்த கர்த்தருடைய தூதன் ஏராளமான மக்களை அழித்து கொண்டிருக்கிறான். அப்போது அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதிடத்தில் அவனை நோக்கி 18ஆம் வசனத்தில் பாருங்கள், அவனை நோக்கி அந்த வாதை முடிந்ததுக்கப்புறம் அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு நல்ல கவனிக்க சகோதரிகளே, பெரிய ரொம்ப முக்கியமானது இது. அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதிடத்தில் அவனை நோக்கி, நீர் போய் எபூசியனாகிய அர்வனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் சொல்றார். எபூசியன் யாரு? அர்வனாங்கிறவன் ஒரு எபூசியன் ஆகிய அர்வனாவின் களத்திலே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். கர்த்தருடைய வார்த்தையின்படி தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாக போனான். அர்வனா ஏறிட்டு பார்த்து ராஜா ஒரு ஊழியக்காரன் தன்னிடத்தில் வருகிறதை கண்டு அர்வனா எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி, ராஜாவை என் ஆண்டவன் தமது அடையாளத்தில் வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு தாவீது, வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு இந்த களத்தை உன் கையிலே கொள்ள வந்தேன், இந்த களத்தை உன் கையிலேருந்து வாங்கிக்க வந்தேன் அப்படிங்கிற, விலைக்கு வாங்கிக்க வந்தேங்கிற கொள்ள அப்படின்னாக்க விலைக்கு வாங்கி கொள்ள வந்தேன்னு சொல்றாரு. அப்போ அர்வனா தாவீதை பார்த்து என்ன சொல்றான்? ராஜாவை என் ஆண்டவனை இதை வாங்கி கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி பலியிடுவாராக. இதோ தகன பலிக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற மாட்டின் உருளைகளும் மாடுகளின் நுகத்தடிகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்லி அர்வனா ராஜ யோக்கியமாக இவள் எல்லாவற்றையும் ராஜாவுக்கு கொடுத்த பின்பு அர்வனா ராஜாவை நோக்கி, உம்முடைய தேவனாய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாக இருப்பாராக என்றான். ராஜா அர்வனாவை பார்த்து, அப்படி அல்ல, நான் இலவசமாய் வாங்கிய தேவனாய கர்த்தருக்கு சர்வானந்த தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையில விலைக்கிரயமாக வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான். 50 சேக்கல் அளவுக்கு வெள்ளியை கொடுத்து அந்த இடத்தை வாங்கி கொண்டான். அப்படி வாங்கி கொண்ட அந்த நிலத்திலே தான் பிற்பாடு சாலமோனால் தேவாலயம் கட்டப்பட்டது. புறம்போக்கு நிலத்தில் கட்டல, அதாவது சும்மா வாங்கி நிலத்தில் வாங்கி கர்த்தருக்கு ஆலயம் கட்டல, விலை கொடுத்து 50 சேக்கல் வெள்ளியை கொடுத்து தான் அந்த இடத்த வாங்கினான். நான் இலவசமாக வாங்கி கர்த்தருக்கு கட்ட மாட்டேன், நான் விலை கொடுத்து வாங்கி கட்டுறேன் அப்படின்னு விலையை கொடுத்து தான் வாங்கினார் தாவீது அந்த இடத்துல. ஆனால் தாவீது தேவாலயம் கட்டவில்லை, தாவீதுடைய மகன் சாலமோன் அந்த இடத்துல தேவாலயத்தை கட்டினான். பிரியமானவர்களே, இதை நாம் எதற்கு சொல்லுகிறோம் என்றால், தேவாலயம் கட்டப்பட்டதை அர்வனா என்ற எபூசியனுடைய களம், அவனுக்கு உரிமையாக இருந்த ஒரு களம், அவனுக்கு உரிமையாக இருந்ததை தாவீது வாங்கினார். அப்போ அந்த இடத்துல புற எபூசியர்கள் குடியிருந்திருக்கிறார்கள். அப்போ இங்கே பார்க்கும்போது அந்த எபூசியர்கள் என்பவர்கள் கிமு 1003 வரை, அதாவது தாவீது அரியணை ஏறும் வரை அங்கே குடியிருந்தார்கள். அதற்கு பிற்பாடு தாவீது அந்த எபூஸ் நகரத்தை கைப்பற்றி அந்த எபூஸ் நகரத்துக்கு எருசலேம் என்று பெயரிட்டார். அதுக்கப்புறமும் கொஞ்சம் எபூசியர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். அதனால் அர்வனாவின் களத்தை நம்ம விலைக்கு வாங்கினான். அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டு ஓடி போனவங்க ஓடி போயிட்டாங்க. இருந்தவங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடிமைகளாக வேலை பார்த்து கொண்டு இருந்தாங்க. அப்படி இருந்தவங்கள ஒருத்தர் அர்வனாவும் ஒருத்தர் இருந்திருக்கிறான். அவனுடைய களத்தை தாவீது விலைக்கிரயத்துக்கு வாங்கி அந்த இடத்துல தேவனுக்கு தேவாலயம் கட்ட தீர்மானித்தான். ஆக இந்த 10 புரோயினத்தார்கள் இஸ்ரேல் தேசத்தில் இருந்திருக்கிறார்கள் தொடக்க காலத்திலே. அவர்களை ஏன் தேவன் துரத்த சித்தமானார்? அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் நடந்து கொண்டிருந்ததுனாலே தேவன் அவர்களை துரத்த சித்தமானார். இஸ்ரேல் மக்கள் தன்னுடைய பேச்சை கேட்பார்கள் என்று நம்பி அந்த நம்பிக்கையிலே இஸ்ரேல் மக்களை அந்த இடத்துல குடி வைத்தார். அதுக்கு பின்னாடி இஸ்ரேல் மக்கள் அப்படி போனாங்கிறது அது வேற விஷயம். ஆனால் இதுதான் நடந்த ஒரு காரியம். ஆக இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம் மக்களும் மற்ற எல்லா மக்களும் வெளியேற வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம்.
மனிதனுடைய திட்டம் எக்கச்சக்கமாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய திட்டம் வந்து அங்கே வந்து இஸ்ரேல் ஜனத்துக்கு மாத்திரம்தான் வேலை இருக்கும். வேறு யாரும் அங்கே இருக்கக்கூடாது. தேவாலயம் அவர்களுக்கு உரியது. இதெல்லாம் புரியாமல் இன்றைக்கி வரலாறு புரியாமல் பேசியிருக்காங்க மக்கள். நாம் அந்த வரலாறு புரியாத மக்களுக்கு வரலாற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும். தொடர்ந்து நாம் அடுத்த அதிகாரத்தை அடுத்த பாகத்தில் பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமானால்